எதற்காக தடுக்கப்பட்டது? வளர்ச்சி என்பது அல்ல. வளர்ச்சி என்பது நிச்சயமாக தமிழகத்தின் வளர்ச்சி பரந்தூர் பசுமை விமான திட்டத்தில் தான் உள்ளதா? அந்த ஒரே திட்டத்தில் தான் நாங்கள் நிலைத்திருக்கிறதா? விளைக்காடு நிலங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அங்குதான் சரியான இடம் போதும், அதை தவிர தமிழகத்தில் வேறு எதுவும் இடம் இல்லாத போலவும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விடும் என்றும் தமிழகத்தின் பொருளாதாரம் 10 மடங்கு விழுக்காடு கீழ் போய்விடும் என்றும் என்னென்னவோ கற்பனையான வார்த்தைகளால் இங்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொல்வது என்ன? நாங்கள் போராடி கொண்டிருந்த இந்த வேளையிலே, அந்த நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சி ஆரம்பித்தவுடனே தளபதி, மதிப்புமிகு தளபதி அவர்கள் பரந்தூர் போராட்ட குழுவை நான் நேரில் சந்திக்கிறேன், விவசாய மக்களை நேரில் சந்திக்கிறேன், அங்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அழுகிறார்கள், அவர் மனக்குமர்கள் என்ன என்று நேரிலே வருகை தந்தார். எங்களை பார்த்தார், ஆசுவாசப்படுத்தினார், நம்பிக்கை ஊட்டினார். நான் தலைமையை ஏற்கும்போது, முதல்வராக வரும்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அற்புதமான வாக்குறுதி கொடுத்து உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே அமோக வெற்றி பெற்று தமிழக முதல்வரான உடனே பரந்தூர் திட்டத்தை ரத்து செய்வது எப்படி என்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொள்கை முடிவெடுத்தார். அதற்கே நாங்கள் அவருக்கு நன்றியை முதலே உறுதியாக்கி இருந்தோம். நாங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அந்த பகுதியில் விமான நிலைய திட்டத்தை வரவேற்க நாங்கள் தயாராக இல்லை, கைவிடுமாறு மன்றாடி கேட்டோம். கடைசி நேரத்தில் கூட, அந்த தேர்தல் நேரத்தில் கூட உதயநிதி, மாண்புமிகு துணை முதல்வராக இருந்த மதிப்புமிகு உதயநிதி ஐயா அவர்களையும் சந்திக்க நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் தடுக்கப்பட்டது. கார் ரேஸ் நடத்தும் போது எப்படி விவசாயிகளை பார்க்க முடியும்? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.